அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கர் அவர்களின் சிறிய தலைமையில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வை நமக்கு இன்று இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பால்ஜி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் மார்க் ஜிப்ரான் ஜான் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் அண்ணாதுரை அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பால்ஜி ஜெயச்சந்திரன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, எந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தோண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிலம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடன் வாழ்ந்த உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சிக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நடைபெறும் காலை சக்கரத்தின் நிகழ்வை வழங்க எங்களுக்கு வாய்ப்பு வழங்கிய 2981 மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் சார் அவர்களுக்கு ரோட்டரி சங்கம், எங்களது வேதாரண்யம் ரோட்டரி சங்கம் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது துணை ஆளுநர் டி சிவகுமார் அவர்களுக்கு காலை வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காலை சக்கரம் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மேன் ரொட்டேரியன் குணபாலன் சார் அவர்களுக்கும் நன்றியும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அதனுடன் இணைந்து பயணிக்கும் ஜான் சாம்சன் சார் அவர்களுக்கும், ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் சார் அவர்களுக்கும், ரொட்டேரியன் சதீஷ்குமார் சார் அவர்களுக்கும், ரொட்டேரியன் சீனிவாசன் சார் அவர்களுக்கும் நன்றியும் காலை வணக்கத்தையும் வேதாரண்யம் ரோட்டரி சங்கம் சார்பாக இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு நேற்று ஆசனங்கள் சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கும் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும் காலை வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, தினம் ஒரு தகவல் வழங்கி கொண்டிருக்கும் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நேற்று சிறப்பா தூக்கத்தை பத்தி ஹீலர் பாஸ்கர் ஐயா சிறப்பா சொன்னாரு. அது மாதிரி நல்ல சிவம் ஐயா இந்த மூச்சு பயிற்சி நேற்று ரொம்ப நேரம் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அது நல்ல சிறப்பாக அமைந்தது என்று கூறி நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. சிறப்பான ஒரு ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பால்ஜி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்கள், தெளிவு குருவின் திருநாள் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே.
நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை. நன்றாக மூச்செழுத்து எழுத்து நல்லா உச்சரிக்கிறோம். சின்மய முத்திரை எழுத்து. ஆதிமுத்திரை. வைகரி துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. கைகள் நல்லா உரசிக்கங்க. அப்படியே கண்கள் மூடிட்டு கண்கள் மறைச்சு உடல் முழுவதும் தடவிக்கிறோம். நல்லா மூச்சு தொடுங்க. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சந்திர வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். கால்கள் மெதுவா நீட்டிங்க. கால்கள் நல்லா இலக்கப்படுத்திக்கிறோம். கால் விரல்கள் நல்லா மடக்கி நீட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே வட்டமா சுத்துங்க விரல்களை. அப்படியே 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக், அப்படியே காலம் மடக்கி எழுந்திருச்சுக்கங்க. நல்லா மூச்சு விடுங்க. இன்றும் நாம் அந்த சந்திர வணக்கம் செய்ய போறோம். முதல்ல சமகோணாசனம் செஞ்சு காலை நல்லா இலக்குப்படுத்திக்கிறோம். காலை நல்லா எவ்வளவு அகலம் முடியுமோ அந்த அளவுக்கு அகலமா வச்சுக்கோங்க. நல்லா காலை வந்து உறுதியா கீழே தரையில் நல்லா உணியிருக்கணும். அர்த்த சமகோணாசனம். அடுத்து சமகோணாசனம்.
பின்னாடி அப்படியே வணக்கம் மாதிரி வச்சுக்கிறோம். கவனிங்க, கைகள் இப்படி இருக்கணும். அப்படியே முடிஞ்ச அளவுக்கு தலையை கீழே கொண்டு வாங்க. நல்ல காலை உறுதியா வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தலையை கீழே கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. கையை வணக்கம் வைக்க முடியாதவங்க இப்படி முன்னாடி கூட கையை டச் பண்ணிக்கலாம். நீங்க முன்னாடி டச் பண்ணி தலையை முடிஞ்ச அளவுக்கு இப்படி கால் டச் பண்ணி கீழே கொண்டு வரலாம். ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. சந்திர வணக்கம். கால் ஒரு அடி கேப் வச்சுக்கலாம். அப்படியே கைகளை மேல உயர்த்துங்க. லெஃப்ட் சைடு நல்லா உடம்ப சைடுல வளைக்கிறோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சு விட்டுட்டு அப்படியே ரைட் சைடு இப்போ வளைக்கிறோம். பக்கவாட்டுல எவ்வளவு வளைய முடியுமோ அந்த அளவுக்கு வளைஞ்சுக்குவோம். ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறோம். நல்லா மூச்சுடுங்க. ரைட் லெக் எடுத்து நல்லா லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம். நல்லா உட்கட்டாசம் செய்யற மாதிரி நல்லா இடுப்பு கீழே இறக்கிடுறோம். காலை வந்து இப்படி வி ஷேப்ல நல்லா வச்சுக்கிறோம். அடுத்த நிலை, காலை ஸ்ட்ரெயிட்டா வச்சு திரிகோணாசன பொசிஷன். லெஃப்ட் லெக்கோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து பாதத்தோட ஒட்டி வச்சுக்கிறோம். நல்லா மேல பார்க்கறோம். அடுத்த நிலை, அப்படியே பாதகஸ்தாசனம் டச் பண்றோம். அப்படியே முட்டியில தலையை முடிஞ்ச அளவுக்கு டச் பண்ணணும். முட்டி ரெண்டு கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்படியே கால் முட்டியை கீழே ஊனி அப்படியே நல்லா மேல பாருங்க. சந்திரனை பார்த்து வணக்கம் சொல்ற மாதிரி நல்லா மேல வரும். அடுத்த நிலை, ரைட் லெக் நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சுக்கிறோம். லெஃப்ட் லெக் நல்லா குதிக்கால் கீழ் டச் பண்ற மாதிரி வச்சுக்கணும். வணக்கம். வலது கால் நல்லா மடக்கி வைக்கிறோம். வணக்கம் வச்சுக்கிறோம். முடிஞ்சா அந்த குதிக்கால் டச் பண்ணலாம். டச் பண்ண முடியலைன்னா இப்படி வச்சுக்கோங்க. விரல்களை மட்டும் ஊனி இப்படி வச்சுக்கோங்க. ரைட் லெக் மடக்கி நல்லா சந்திர வணக்கம் மேல பாக்குறோம்.
கைகளை ஊனி கால் ரெண்டு காலையும் நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறோம். பாதகஸ்தாசம் நல்லா தலையை டச் பண்றோம். அப்படியே திரிகோணாசன நிலை. ரைட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணிருக்கு. கைகளை மேல நல்லா பாருங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துடணும். நல்லா இடுப்பு கீழே இறக்கிடுறோம். முதல் தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இப்போ ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து வச்சுக்கிறோம். இடது பக்கம் ஸ்ட்ரெயிட்டா வந்துடுங்க. வலது பக்கம் ஸ்ட்ரெயிட்டா நின்று மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மூச்சு விடுங்க. இது மாலை நேரத்துல நிலவின் ஒளி வெளிச்சத்துல செய்யறது ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. உடலை குளிர்ச்சி பண்றதுக்கு இந்த பயிற்சி செய்யலாம். ஆசனங்கள்லாம் செஞ்சு நல்லா உடம்பு ஹீட்டா இருக்கும்போது குளிர்ச்சி பண்றதுக்கு இதை செய்யலாம்னு சொல்றாங்க. இப்போ வலது பக்கம் இருந்து இடது பக்கம் போறோம். இடது பக்கம் இருந்து வலது பக்கமா வரும். முதல் நிலை. ரைட் சைடு கொண்டு வாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறோம். லெஃப்ட் மேல வந்துருங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு போய். அடுத்த நிலை ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு அப்படியே திரிகோணாசன நிலை. ரைட் சைடு நல்லா மேல பாருங்க. அப்படியே பாதகஸ்தாசனம் டச் பண்றோம். முட்டி மடக்காம ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். லெஃப்ட் லெக் நல்லா முட்டிய கீழே ஊனி ரைட் லெக் மடக்கி நல்லா சந்திர வணக்கம். அப்படியே கைகளை கீழே ஊனி ரைட் லெக் மடக்கி மெதுவா குதிக்கால ஊனி வணக்கம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நிமிர்ந்து பார்க்குறோம். அடுத்து அப்படியே லெஃப்ட் லெக் சைடு இப்படி வச்சுக்கிறோம். முடிஞ்ச குதிக்கால ஊனி நல்லா அப்படி வைங்க. நல்லா ரைட் லெக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. நிமிர்ந்து பார்க்குறோம். வணக்கம் வச்சுக்கிறோம். மெதுவா கைகளை ஊனி லெஃப்ட் லெக் எல் பொசிஷன்ல இருக்கணும். ரைட் லெக் வந்து நல்லா முட்டியை கீழே ஊனி நல்லா பார்க்கணும். சந்திர வணக்கம் நல்லா இருக்கு. உடம்ப நல்லா ஆர்ச் மாதிரி பெண்டிங் பண்ணி நல்லா உடம்ப வளைச்சு பின்னாடி அப்படியே பாதகஸ்தாசனம் டச் பண்றோம். ரெண்டு கால் முட்டியும் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தலைக்கீழ கொண்டு வாங்க. இந்த அளவுக்கு முடியுதுன்னா இந்த அளவுக்கு பண்ணுங்க போதும். திரிகோணாசன நிலை. லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருக்கு. ரைட் ஹேண்ட் மேல பாக்குறோம்.
அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துடணும். நல்லா இடுப்பு கீழே இறக்கி ஸ்ட்ரெயிட்டா பார்க்குறோம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் பக்கத்துல வச்சுக்கிறோம். நல்லா கைகளை உயர்த்தி ரைட் சைட் ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டே கைகளை கீழே விடுவாங்க. மிக சிறப்பா செஞ்சீங்க எல்லாரும். நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து பத்ம உட்கட்டாசனம். நம்ம உட்கட்டாசனம் செஞ்சோம். கைகள் நல்லா நேர் நீட்டி சேர் பொசிஷன் அப்படின்னு இல்லைங்களா? அதே போல இப்போ பத்ம உட்கட்டாசனம். நம்ம ரைட் லெக் எடுத்து மெதுவா லெஃப்ட் லெக் கொஞ்சம் மடக்கிட்டு ரைட் லெக்கோட தொடையில இப்படி வச்சுக்கிறோம். நல்லா வச்சுட்டு முழங்கால் நல்லா மடக்கி கைகள் ஸ்ட்ரெயிட்டா நீட்டுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மெதுவா ரைட்ல கீழே வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. கால் நல்லா மடக்கி முட்டியை நல்லா மேல உயர்த்தி இப்படி ஒரு 4 முறை செஞ்சுக்கணும். நல்லா மூச்சு விடுங்க. இப்ப லெஃப்ட் லெக் எடுத்து மேல வைக்கிறோம். சரிங்களா? இப்போ சைட்லயும் செஞ்சு காமிக்கிற பாருங்க. ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். லைட்டா உடம்ப பெண்ட் பண்ணி லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் தொட மேல வச்சுக்கிறோம். நல்லா உட்கட்டாசன பொசிஷன். இடுப்பை எவ்வளவு கீழே கொண்டு போவாங்கன்னா அந்த அளவுக்கு கொண்டு போவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நிமிர்ந்த நிலைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. ஆரம்பத்துல செய்யும்போது கொஞ்சம் கால் நடுக்கம் இருக்கும். எல்லா பயிற்சியும் செய்யறதுக்கு நமக்கு மனம் தான் ஃபர்ஸ்ட் ஒத்துழைக்கணும். செஞ்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும். கண்டிப்பா நீங்க இந்த பயிற்சி செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த கால் முட்டி வந்து நல்லா உறுதியாயிடும். கால் முட்டி உறுதியாகி கால் நல்லா வலிமையா இருந்ததுன்னா தான் நம்முடைய மனசு எதையுமே செய்யலாம் அப்படின்னு தோணும். நம்பிக்கை சிந்தனை அப்பதான் வரும். உடல் நல்லா உறுதியா இருந்ததுன்னா தாங்க நம்பிக்கை சிந்தனையே வரும். நம்ம தினம் போட்டு போட்டு படிச்சு பார்க்கலாம், எழுதி எழுதி பார்க்கலாம், ஸ்டேட்டஸ் வைக்கலாம், நம்பிக்கையா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா உடல் வலிமையானால் மட்டும்தான் மனம் வலிமையடையும். உடல் வலிமையாகணும் அப்படின்னா மனசும் வலிமையாகணும். கைகளை நீட்டி மெதுவா பாருங்க. அப்படியே இப்படி கால் நீட்டி பாருங்க. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து நாம லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைடு கொண்டு வந்துடுறோம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. 2 கால் முட்டி நேர் வர மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சுலங்க.
மெதுவா மூச்சு காட்டு விட்டுட்டே கீழே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகள் மேல எடுத்துங்க. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் கீழே கொண்டு வந்துருங்க. ரைட் ஹேண்ட் மேல பிடிச்சுக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டே கீழே கொண்டு வந்துருங்க. காலை நேர் நீட்டிக்குங்க. இந்த உட்கட்டாசனம் செஞ்சாதான் நம்ம வந்து மற்ற ஆசனங்கள் செய்யறது. கோமுகாசனம் செஞ்சாதான் கால் நல்லா இலக்கமாயி எல்லா பயிற்சி செய்யறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். அதனாலதான் நம்ம கோமுகாசனம் அடிக்கடி நம்ம செஞ்சிடறோம். கால் பெருவரில் பிடிச்சுக்குங்க. 2 முட்டி நேர் வரணுங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு காத்த விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு எடுக்கிறோம். மெதுவா மூச்சு காத்த விடுங்க. கைகள் மேல வைத்துங்க. ரைட் ஹேண்ட் கீழே கொண்டு வந்துடுறோம். லெஃப்ட் ஹேண்ட் மேல இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு கொண்டு போய் ஷோல்டர்ல வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் ஷோல்டர்ல வச்சுக்கோங்க. நல்லா நிமிந்து பாருங்க. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. கோமுகாசனம் நல்லா சிறப்பா செஞ்சுட்டோம். நம்ம நாடி நரம்புகள்லாம் நல்லா வலுவடைகிறது. கை கால் முட்டி பகுதிகள் நல்ல வலிமை அடையும். கால் நேர் நீட்டிக்குங்க. கைகளை நல்லா இடுப்புக்கு பக்கத்துல வச்சுட்டு முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டா வச்சு நல்லா மூச்சு விடுங்க. கால்கள் நல்லா தளர வச்சுக்கோங்க. பட்டர்ஃப்ளை ஆசனம். நல்லா கால் பக்கத்துல வச்சுக்கிறோம். நல்லா கால் இலக்கமா வச்சு நல்லா கீழே மேலே நல்லா இறக்கி ஏத்துங்க. இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம் பெண்கள் மிக மிக முக்கியமா அதை செய்யக்கூடிய ஆசனம். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் வராது. கால்கள் வந்து மற்ற ஆசனங்கள் செய்யறதுக்கு இந்த ஆசனம் செய்யறதுனால கால் வந்து நல்லா இலக்கம் கொடுக்கும். தசைகள் நல்லா இலக்கமாகும். நல்லா மூச்சுலங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு போய் டச் பண்ணுவோம். எவ்வளவு கீழே முடியுதோ அந்த அளவுக்கு கீழே வந்துப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
நல்லா மூச்சு விடுங்க. கால் நீட்டிக்கிறோம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லா ரைட் லெக் பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்டு நல்லா பின்னாடி வைக்கிறோம். நல்லா ரைட் சைடு திரும்பிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நம்ம செஞ்சது வக்ராசனம். இது முதுகுத்தண்டுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். முதுகுத்தண்டு ஒட்டி இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல உயிர் காற்று, நல்ல ரத்தோட்டம் பெற்று எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும். லெஃப்ட் லெக் எடுத்து வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் நல்லா பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா லெஃப்ட் சைடு திரும்பிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. அடுத்த பத்மாசனத்துல கொண்டுக்கிறோம். லெஃப்ட் லெக் கீழே வச்சுக்கோங்க. ரைட் லெக் இப்படி மேல வச்சு பாதி பத்மாசன நிலை. நல்லா மூச்சு விடுங்க. இந்த வக்ராசன் நம்ம ரைட்டு லெஃப்ட் நல்லா திரும்பி செய்யறதுனால இடது பக்கம் நாசி நல்லா ஓப்பன் ஆகும். அடுத்து வலது பக்கம் நாசி நல்லா ஓப்பன் ஆகும். அந்த பயிற்சி செஞ்சுட்டு நம்ம மூச்சு பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. அதே போல பத்மாசனம் செஞ்சுட்டு உத்தித பத்மாசனம். கைகள் நல்லா ஊனி இடுப்பு மேல தூக்கிடுறோம். நல்லா ஸ்ட்ரெயிட்டா பாக்குறோம். 10 செகண்ட் வரைக்கும் அந்த பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை வைங்க. நல்லா மூச்சுடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. எது ஒன்றுமே ஒரே நாள்ல நம்ம செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம நல்லா முயற்சி பண்ணி தூக்கும் போதுதான் நம்ம அந்த உடல் திறன் நம்மளுக்கு கிடைக்கும். சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கு அந்த உயிர் காற்று சென்று அந்த திசுக்கள் எல்லாம் நம்ம உடம்புல தசைகள்லாம் நல்லா வலிமை அடையும். எலும்பு மண்டலங்கள் நல்லா வலிமை அடையும். உடல் முழுவதும் நல்ல வலிமை அடையும். இந்த பேலன்ஸ் பண்ற ஆசனங்கள் செய்யும் போது நல்ல ஆற்றல் கிடைக்கும். அப்படியே கைகளை முன்னாடி நீட்டி அர்த்த யோக முத்திரம். நல்ல தலையை முடிஞ்சளவு கீழே கொண்டு டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. சின்முத்திரை வச்சு மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே கபாலபதி செஞ்சிடறோம். 1 நல்லா வேகமா மூச்சு விடுங்க. 2 3
4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 நல்லா மூச்சு வெளியிடுறோம். நல்லா இடது நாசியை கிளீன் பண்ணிட்டோம். நல்லா மூச்சு மெதுவா எடுத்து விடுங்க. யோகா பயிற்சியில பாத்தீங்கன்னா சில பேர் மூச்சு பயிற்சி செய்யறவங்க ஆசனம் செய்ய மாட்டாங்க. ஆசனம் செய்வாங்க, மூச்சு பயிற்சி நல்லா செய்ய மாட்டாங்க. கிரியை பயிற்சி நல்லா செய்வாங்க, நல்லா தியானம், நாடி சுத்தி பிராணாயாமம் நல்லா செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்றுக்கு மட்டும் பிடிச்சிட்டு அது மட்டும் எனக்கு இது பண்ணாவே நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதை மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம நம்ம எல்லா பயிற்சியும் முக்கியம்தான். ஆசனங்களும் நல்லா செய்யணும், கபாலபதி பஸ்திரியாவும் நல்லா செய்யணும். அப்பதான் நம்ம மூச்சு நல்லா ஓப்பன் ஆகி நுரையீரலுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும், உடல் முழு முழு ஆரோக்கியம் கிடைக்கும். இப்போ முதல்ல நம்ம ரைட் லெக் மேல வச்சிருந்தோம், ரைட் லெக் வந்து இப்ப கீழே வச்சுக்கிறோம். பத்மாசனத்துல லெஃப்ட் லெக் மேல இருக்கு, சின்முத்திரை வச்சு நல்லா ஸ்ட்ரைட்டா போடுங்க, நல்லா மூச்சு விடுங்க. அடுத்த யோக முத்ரா நல்ல தலை கீழ் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் சின்முத்திரை வைங்க, நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து உத்தித பத்மாசனம். நல்லா அடுத்த உத்தித பத்மாசனம் கை பேலன்ஸ் பண்ணிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு ஓய்வு. சின்முத்திரை வைங்க, நல்லா மூச்சு விடுங்க. மோதிர விரல வச்சுக்கிறோம். வலதுபக்க நாடியை நல்லா தூய்மைப்படுத்திக்கிறோம். கபாலபதி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சை கவனிங்க. கால் நீட்டிக்கிறோம், நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இடது காலை நல்லா அப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. நம்ம உடம்போட சென்டரா குதிக்கால் இருக்கணும். லைட்டா குதிக்காலை மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. கால் நல்லா சௌரியமா நல்லா இலக்கமா வச்சுக்கணும்.
நேர் ஸ்ட்ரெயிட்டா போறங்க. பஸ்திரிகா. பெருவிரல் வச்சுட்டு நல்லா மூச்சை உள்ள இழுத்து விடுங்க. 1. இந்த ஹெட்போன் வந்து நம்ம உங்களுக்கு நல்லா தெளிவா கேட்கணுங்கிறதுனால நான் வச்சிருக்கேன். இந்த பயிற்சி செய்யும்போது கண்டிப்பா இந்த ஹெட்போன் வந்து நம்ம போட்டுருக்க கூடாது. சரிங்களா? எடுத்துறது ரொம்ப நல்லது. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இறப்பையில இருந்து காத்து வருது பாத்தீங்களா? எப்படி நல்லா மூச்சு கவனிங்க. நம்ம உடம்புக்குள்ள எங்க இந்த கெட்ட வாயுக்கள், தேவையில்லாத வாயுக்கள் வெளியே வந்துடும். அடுத்து நம்ம சுவாச உறுப்புகள் நல்லா தூய்மையாக நல்லா பயிற்சி செஞ்சா மோதல் வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. மிக சிறப்பு. டயர்டா இருக்கிறதுனால அப்படி கையில உடச்சி கண்கள் நல்லா நிறுத்தி முகத்தை நல்லா கை கொடுத்து நல்லா மூச்சுடுங்க. நல்லா மூச்சு கட்டையே கவனிங்க. அப்படியே செஞ்சு முடிச்சு ஒரு 10 வினாடி ஆகும்போது அப்படியே நம்மளா தெளிவாயிரும். அந்த தெளிவிற்கு மயமயப்பெல்லாம் வராது. நல்லா மூச்சு கட்டை முடிச்சு ஆழ்ந்து மூச்சு. ரெண்டு கையும் சுத்தத்தை வச்சு நல்லா ஆழ்ந்து முடிச்சுக்கிட்டு அப்படியே சங்கம் வச்சு 2 முறை சொல்லணும். 2 வரல் கண்கள் நினைச்சுக்கிறோம், 2 வரல் வாய் முடிட்டு வாய் நினைச்சுக்கிறோம். நல்லா சுத்தி சொல்றோம். ஐயா கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லுங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து நல்ல சிவமையா கொஞ்சம் முன்னாடி வந்து தெளிவா இருக்கும். சரிங்க. இந்த முத்திரை ரொம்ப முக்கியமான முத்திரை. கண்ணு முத்திரை. காதுல வந்து கரெக்டா அந்த ஓட்டை அடைக்கிற அளவுக்கு இந்த விரலை வந்து உள்ள வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்திடக்கூடாது. கரெக்டா காதுக்கு உள்ள வச்சுக்கணும். 2 விரல் நீங்க செய்ய செஞ்சீங்கன்னா காது கேட்காது. காதுல வச்சுட்டீங்கன்னா அதனால செய்ய வேண்டாம். கவனிங்க. காதுல வச்சுக்கிறோம். கண்ணை மூடிட்டு கண்கள் மேல 2 விரல் வச்சுக்கிறோம். வாய் மூடி இருக்கும். புதத்தின் மீது 2 விரல் வச்சுக்கிறோம். நல்லா முதுகு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறோம். மூச்சு எடுக்கிறோம்.
அது போல 2 முறை நம்ம செய்யணும். மூச்சு இழுத்துட்டு அந்த மூச்சு வெளியே போக வரைக்கும் அந்த ஓசைகள் தேனி பிராணயம்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சியை நம்ம நல்லா செய்யணும். சரிங்களா? மூச்சு பயிற்சி கபாலவதி பஸ்திரியா மூச்சு பயிற்சியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பயிற்சியை செய்கிறது ரொம்ப நல்லது. செய்யுங்க, செஞ்சிருக்கோம். ஓய்வு 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 காலையில் நல்லா ஸ்ட்ரெயிட்டா படுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்காங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். மற்றும் இன்னைக்கு வந்து இறைமதன் ஐயா வந்து நமக்கு வந்து உரையாற்ற இருந்தாங்க. காலையில அவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குங்கிறதுனால நிகழ்ச்சியில அவங்க கலந்துக்க முடியல. அதனால அடுத்த நிகழ்ச்சியில அடுத்த வாரம் கண்டிப்பா கலந்துக்குவாங்க. இன்றைய நிகழ்வு நமக்கு ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். இயற்கை விவசாயம் சீர்படுத்தும் உலக நிர்வாகம் வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். தூக்க மாத்திரையின் அபாயங்களை பத்தி பார்க்கலாம். பல பேரு தூக்கம் வரலன்னு தூக்க மாத்திரை சாப்பிடுறாங்க. இது நல்லதா கெட்டதா, அப்படி பயன்படுத்துறவங்களுக்கு அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதாவது நம்ம உடம்புக்குங்க ஒரு நாள்ல உடம்புக்கு வேலை கொடுக்குறோம், புத்திக்கு வேலை கொடுக்குறோம், மனசுக்கு வேலை கொடுக்குறோம், அதுக்கு சக்தி செலவாகுது. உடம்புக்கு வேலை கொடுத்தா தூங்கினா ரீசார்ஜ், புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா ஓய்வு எடுத்தாதான் ரீசார்ஜ். நல்லா கவனிங்க. யாரெல்லாம் படுத்தோன்னு தூங்குறாங்களோ அவர்கள் உடம்புக்கு வேலை கொடுப்பவர்கள். யாரெல்லாம் படுத்தோன்னு ரொம்ப நேரம் பிறண்டு 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 படுத்து தூங்காம இருக்காங்களோ அவங்க புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்தவங்க. நைட்டு படுத்த உடனே உடம்பு உடனே தூங்குறாது. பகலெல்லாம் களைச்சு போட்ட புத்தியையும் பகலெல்லாம் களைச்சு போட்ட மனசையும் ஒழுங்குபடுத்துற வரைக்கும் தூக்கம் வராதுங்க. அதுக்கு பேர் தான் ஓய்வு. அதனால படுத்த உடனே தூங்குறவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க, படுத்த உடனே ரொம்ப நேரம் கழிச்சு பிறண்டு பிறண்டு படுத்து தூங்குறவங்க ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு சட்டம் கிடையாதுங்க. ஒரு முதலாளி இருக்காரு, அவருக்கு நிறைய பிசினஸ் சம்பந்தமா யோசிக்கிற வேலை, அவருக்கு லேட்டா தான் தூக்கம் வரும். ஒரு கூலி வேலை செய்யறவர் இருக்காரு, இங்க வாப்பா வாப்பா அதை பண்ணுமா அப்படின்னா சொன்னதை செய்யறாரு, ரொம்ப எல்லாம் யோசிக்கல, அவரு படுத்த தூங்கிடுவாரு. ஏன்னா இன்னைக்கு புத்திக்கு வேலை கொடுக்கல. அதுக்காக படுத்த உடனே தூங்குறவங்க எல்லாம் புத்திக்கு வேலை கொடுக்காதவங்கன்னு சொல்ல வரல, புத்தியை களைச்சு போடாதவர்கள். சில ஞானிகள் புத்திக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க, மனசுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க, ஆனா டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் படுத்தோன்னு தூங்குவாங்க. இங்க பாருங்க, நைட்டு படுத்த உடனே முதல்ல புத்தி தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தும். பகல்ல டென்ஷன் ஆச்சுல்ல, அதெல்லாம் சரி பண்ணும். மனசு ஒழுங்குபடுத்தும். இது ரெண்டும் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தூக்கம் வரும். ஒரு நாள் 2 மணி நேரம் ஆகலாம், ஒரு நேரம் 3 மணி நேரம் ஆகலாம், ஒரு நாள் 5 மணி நேரம் ஆகலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஐயோ எல்லாரும் தூங்கிட்டாங்க படுத்துருவோம், 4 மணி நேரம் தூக்கம் வராது. இந்த பக்கம் தூங்கிட்டாங்க, அந்த பக்கம் தூங்கிட்டாங்க, வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்க, ஊரே தூங்கிருச்சு, நாம மட்டும் தூங்கலையே. ஒருவேளை சுகர் அதிகமா இருக்குமோ, இல்ல பிபி கம்மியா இருக்குமோ, இல்ல எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு போல் இருக்குன்னு யோசிக்கிறோம் இல்லையா? அந்த யோசனை தாங்க வியாதி. உடம்பு ஒழுங்காத்தாங்க இருக்கு, உடம்புக்கு தூக்க வேணும்னா வரும், இல்லைன்னா வராது. நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நேரா ஒரு மருத்துவரை பார்ப்போம். அவர் என்ன பண்ணுவாரு, தூக்க மாத்திரை கொடுப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. இது உடம்புக்கு செய்யற எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? அதாவது உடம்புக்கே தூக்க வேண்டான்னு
புத்தி மனசை ஒழுங்குபடுத்திட்டு இருக்கும் பொழுது நீங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குனா என்ன ஆகும் தெரியுமா? புத்தியும் மனசும் அடிக்க வைக்க வேண்டிய நேரத்தை பைபாஸ் பண்ணி டைரக்டா தூங்குறதுக்கு போயிட்டீங்க. இந்த தூக்க மாத்திரைங்கிறது என்னைக்காவது எமர்ஜென்சிக்கு, ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு எதுக்காவது பயன்படுத்தலாங்க. தினமும் பயன்படுத்துவது நல்லதல்ல. யாரெல்லாம் 5 வருஷமா தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ உங்க புத்தி மட்டும் மனசு அடிக்க வச்சு 5 வருஷம் ஆச்சு. இப்பதாங்க உங்களுக்கு மிகப்பெரிய நோய் இருக்கும். இந்த தூக்க மாத்திரை சாப்பிடுறவங்கள பாருங்க, ஒரு தினுசா சுத்திட்டு இருப்பாங்க. ஆமா, புத்தி மனசு அடிக்க வச்சு 5 வருஷம் ஆச்சு. அப்புறம் எப்படி யோசிக்க முடியும்? சோ புரிஞ்சுக்கங்க, தூக்க மாத்திரை என்பது ஒரு தற்காலிகமான ஒரு மருந்தே தவிர அது நிரந்தரமாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும் பொழுது அது உடம்புக்கும் நல்லதில்ல, மனசுக்கும் நல்லதில்ல. எனவே இரவு படுக்கும் பொழுது தூக்கம் வரவில்லை என்றால் தூக்கம் வராதது நல்லது என்று நினைத்துக் கொண்டு முரண்படாமல் அமைதியாக இருங்கள். உங்களுக்கு தூக்கம் வரும். தூங்குவதை விட பிறண்டு பிறண்டு படுப்பது மிகச்சிறந்த தியானம். இவருங்க, தூக்க மாத்திரைகள்ல கஞ்சா அபின் கலக்குறாங்கன்னு யாருக்கா தெரியுமா தெரியாதா? எல்லா தூக்க மாத்திரை இல்லைங்க, கஞ்சா அபின் கலக்குறத தூக்க மாத்திரையே இல்லைங்க. அதுக்கு நீங்க பேசாம ஒரு கோட்டரை குடிச்சிட்டு போயிடலாம். ஆமாங்க, சீரியஸா சொல்றேங்க. அதுக்கு கோட்டை குடிக்காதீங்க. நான் புரியுறதுக்காக சொல்றேன். சாராயம் பிராந்தி குடிக்கிறத விட தூக்க மாத்திரை சாப்பிடுறது அதிக ஆபத்துன்னு சொல்ல வரேன். ஹஸ்பண்ட் தம் அடிச்சுட்டு வந்தா போதும், டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். ஆனா சில வீட்டுல சில அக்காக்கள் 8 வருஷமா 10 வருஷமா தூக்க மாத்திரைங்கிற கஞ்சாவை சாப்பிட்டு தூங்குறீங்க. உங்களை யாருமே கேட்கறதே இல்லையே. புரிந்து கொள்ளுங்கள், தூக்க மாத்திரை என்பது போதைப் பொருள். கஞ்சா அபின் இது ஒரு தற்காலிகம் தான், நிரந்தரம் கிடையாது. எனவே தூக்க மாத்திரையில இருந்து வெளியே வந்தா தான் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் புத்தியில் தெளிவும் கிடைக்கும். அதான் ஆரோக்கியம். ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்க தூக்க மாத்திரை, போக டோஸ் அதிகமாயிட்டே போகும். அடிக்ட் ஆகிடுவீங்க. ஒரு நடைபெணமா சுத்திட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, இனிமேலு நமக்கு தூக்கத்தை விட ஓய்வுதான் தேவை என்பதை உங்கள் புத்தியில் பதிவு செய்யுங்கள். தூங்காமல் இருக்கும் பொழுது நம்ம உடம்பு நோய் வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த எண்ணத்தை ஒழுங்கு பண்ணுங்க. புத்தியை சரி பண்ணிட்டு இனிமேல் என்ன பண்ணுங்க, அதே தூக்க மாத்திரைய ஒரு 2 மாசம் 3 மாசம் பயன்படுத்துங்க. நான் சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு என்ன பண்ணுங்க, நீங்க சாப்பிடுற தூக்க மாத்திரை இருக்கு இல்லையா, அதோட டோஸை கொஞ்சமா கம்மி பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா தூக்க மாத்திரை டோஸ் கம்மி பண்ணி ஒரு 6 மாசத்துக்குள்ள அதுல இருந்து வெளியே வந்துடுங்க. நைட்டு படுத்துட்டு தூக்கமே இல்லாம இருக்கும் பொழுது என் உடம்பு தூக்கமே இல்லாம இருக்கிறதுனால புத்தி ஒழுங்கு பண்ணுது, மனசு ஒழுங்கு பண்ணுது, தூக்கமே இல்லாமல் இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு நல்லது நல்லது நல்லதுன்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாசத்துல இருந்து கண்டிப்பா நீங்க 6 மாசம் இல்ல 1 வருஷத்துல படிப்படியா தூக்க மாத்திரையை குறைச்சு 6 மாசத்துக்கு அப்புறம் மொத்தமா நிறுத்திட்டு சந்தோஷமாக வாழலாம். தூக்க மாத்திரையே இல்லாமல் நீங்கள் ஒரு 6 மாசம் வாழ்ந்தால்தான் உடம்பு அபாடான்னு தன்னைத்தானே குணப்படுத்தும், மனம் ஒழுங்குபடுத்தும், புத்தி தெளிவாகும். மீண்டும் நீங்கள் பழைய ஆரோக்கியமான அன்பான ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு சிந்தனையோட இருக்கிற ஒரு மனிதராக நீங்க மாறுவீர்கள். எனவே தூக்க மாத்திரை டோஸ் அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கிறது கெட்டது, தூக்க மாத்திரை டோஸ் கம்மி ஆகுறது நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேலு நான் சொன்ன மாதிரி எல்லாம் உங்க வாழ்க்கை முறையை மாற்றிட்டு தயவு செய்து தூக்க மாத்திரையை படிப்படியாக குறையுங்கள். இரவு படுத்திருக்கும் பொழுது தூக்கமே இல்லாம பிறண்டு பிறண்டு படுக்கும் பொழுது இது கெட்டது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அதை கொஞ்சம் இது நல்லது, இது புத்தி ஒழுங்கு பண்ணுது, மனசு ஒழுங்கு பண்ணுதுங்கிற எண்ணத்தை மட்டும் மாத்தினா போதும், சீக்கிரமா தூங்கிடுவீங்க தூக்க மாத்திரை இல்லாம. எனவே தூக்க மாத்திரை என்பது ஒரு போதைப் பொருள் என்பதை புரிந்து கொண்டு அதை படிப்படியாக குறைப்பதே சிறந்தது. அதுக்கு அடிமையாக இருப்பது நல்லதல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே தூக்க மாத்திரை இல்லாமல் இயற்கையாக தூங்குங்கள், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள், மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள், புத்தியை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி வைத்தால் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு
நீரை பற்றி, காற்றை பற்றி ஒவ்வொரு நாளும் பல்வேறு விளக்கங்கள் சிறப்பா நமக்கு கீழ பாஸ்கர் ஐயா குடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, தூக்கத்த பத்தி உண்மையிலுமே வந்து இன்னைக்கு வந்து தூக்கத்தினால வந்து பல பேர் வந்து இன்னைக்கு டேப்லெட் எடுத்துக்கொண்டிய சூழ்நிலையில உருவாகியிருக்காங்க. என்னன்னே தெரியாம ஏன் தூக்கம் வரல? எதுக்காக தூக்கம் வரல? அப்படிங்கிற ஒரு கால சூழ்நிலையில இன்னைக்கு வந்து அவங்களுடைய வேலை பளுவினாலும் இருக்கலாம், இல்ல வேலையின்மையினாலும் இருக்கலாம். அந்த காரணத்தினால இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா, தொடர் தூக்க மாத்திரைகள் சாப்பிடுற சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கிறத வந்து இன்னைக்கு ஐயா வந்து நமக்கு சிறப்பா அதுக்கு ஒரு விடை குடுத்திருக்காங்க. எல்லாருமே புத்தி, மனம் 2த்தையுமே வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து சிறப்பா வச்சுக்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பா வச்சிருந்தோம்னாக்கா, அதனுடைய செயல்பாடுகள் தான் நமக்கு வந்து அந்த தூக்கத்த வந்து நமக்கு குடுக்குது அப்படிங்கிறத பத்தி அதனுடைய கருத்துக்கள பத்தி இன்னைக்கு நமக்கு சிறப்பா விளக்குனாங்க. அருமையான விளக்கம். இன்றைய அ காலைச்சக்கரம் நிகழ்வில் ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து தூக்கத்தை பத்தியான சிறப்பான விளக்கம் அளித்து சிறப்பித்த அவர்களுக்கு நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சாந்தி ஆசனம். இப்ப ஐயா வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பயிற்சிக்கும் வந்து சிறப்பா வந்து நமக்கு விளக்கங்களோட குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த சாந்தியாசன பயிற்சி தான் நமக்கு அந்த பயிற்சிகளோட ஒரு முழுமையான உடலுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு ஆற்றலை குடுக்கும், சக்தியை குடுக்கும் அப்படிங்கிறத வந்து நேத்து விளக்குனாங்க. நேத்து பல்வேறு கருத்துக்கள் கூட நம்ம இஸ்மாயில் ஐயாவோட கேட்டேன். நம்ம அந்த சாந்தியாசனம் வந்து கால்ல இருந்து பண்ணணுமா? தலையில இருந்து பண்றது நல்ல விஷயமா? அப்படின்ட்டு. அது வந்து அவரவர்கள் அதாவது 2மே நல்லதுதான் அப்படிங்கிறது ஒரு தெளிவை நமக்கு ஏற்படுத்துனாங்க. அதனால வந்து அவரவர்கள் அந்த நிலைக்கு ஏற்றவாறு செய்வது அவர்கள் உடலுக்கு நன்மை பயக்கும் என்பதை கருத்தில் கொண்டு, இன்றைய சாந்தியாசன பயிற்சியை அளிக்க நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா மியூட்ல இருக்கு. அன்மியூட் பண்ணீங்க. அப்படியே சாந்தியாசன நிலைக்கு வந்துருங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டா படுத்துடுறோம். கையில் உள்ளங்கை வந்து ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். உடல் நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவாக விடுறோம். நல்லா கவனம் முழுவதும் நம்முடைய மூச்சு காற்றின் மீது இருக்கணும். உடல் முழுவதும் நல்ல தளர்வு நிலையில், ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கால் விரல்கள், பாதங்கள், கணுக்கால் நல்லா தளர்வா வச்சுக்கிறோம். எந்தவித இருக்கும் இல்லாம இருக்கணும். ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்ல ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய கெண்டைக்கால் பகுதி அடுத்தது கவனம். கால் பகுதியை நம்ம நல்லா கவனிச்சு ஆழ்ந்து மூச்சு விடுறோம். நல்ல முழுமையான ரத்தோட்டம் பெற்று, உயிர்ப்பாற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம். அடுத்து நம்முடைய முட்டி பகுதி மேல கவனிச்சுக்கிறோம். கால் முட்டி பகுதி நல்ல முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் தொடை பகுதியில் நல்ல துடைப்பகுதி நல்லா தளர்வா வச்சுக்கிறோம். இறுக்கம் இல்லாம இருக்கணும். முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும்
இடுப்பு பகுதியில் நம்முடைய இடுப்பு பகுதி உறுப்புகள் முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் வயிற்று பகுதியில், வயிற்று பகுதி நல்லா தளர்வா வச்சுக்கிறோம். எந்தவித இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். மெதுவாக மூச்சு காற்ற விடுவோம். நல்லா ஆழ்ந்து மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு காற்ற விடுங்க. மூச்சு இழுக்கும் போது வயிறு நல்லா மேல வரணும். மூச்சு விடும்போது வயிற்று நல்லா சுருங்கி காற்று வெளியேறணும். இந்த வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கூடிய மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய வயிற்று பகுதியில் உள்ள சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், எருவாய், கல்லீரல், மண்ணீரல், கணையம், வித்துப்பை, விதைகள், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சிறுநீர் குழாய் ஆகிய அத்துணை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளன. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் மூச்சுக்காற்றின் மீதே உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் நெஞ்சக பகுதியில் நம்முடைய இதயம், நுரையீரல் ஆகிய நெஞ்சக உறுப்புகள் முழுவதும் பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து பரிபூர்ண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நம்முடைய கவனங்கள் முழுவதும் கைகள் மீது நல்லா தளர வச்சுக்கிறோம். கைகளை தோள்பட்டை நல்லா தளர வச்சுக்கிறோம். கழுத்து பகுதி நல்லா இறுக்கம் இல்லாமல் தளர்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய கழுத்து பகுதி முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய நரம்பு மண்டலம், நாளமில்லா சுருக்கை மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் தலைப்பகுதியில் நம்முடைய சிறுமூளை, பெருமூளை, குமுளம், மூளை திசுக்கள், முதுகு தண்டுபுறம் ஆகிய அத்தனை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்துணை உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்.
அப்படியே ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு காத்து விடுங்க. அப்படியே நம்ம விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். நல்லா கைகளை உயர்த்துங்க. தலைக்கு பின்னாடி நல்லா வணக்க வச்சு நல்லா கோயில்ல அங்க பிரசனம் பண்ற மாதிரி நல்லா உருண்டு எழுந்துச்சுக்கணும். ரைட் சைடு நல்லா உருளுங்க. அப்படியே லெஃப்ட் சைடு நல்லா உருளுங்க. ரைட்டு நல்லா லெஃப்ட் நல்லா உருண்டு கைகளை ஊனி அப்படியே எழுந்துச்சு பாருங்க. கைகளை நல்லா உரசுங்க. கண்களை மூடிய பிறகு அப்படி கண்கள் மேல வைத்து உடல் முழுவதும் நல்லா தடவி எடுத்துக்கிறோம். நல்லா மூச்சு விடுங்க. உடல் எல்லாத்துக்கும் நல்லா தளர்வாயிடுச்சுங்களா? ஏதாவது நீங்க பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் உடம்பு வலிச்சதுனாலும் ஏதோ ஒன்னாலும் தனிப்பட்ட முறையில் எனக்கு போன் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு தந்திர வணக்கம் மற்றும் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், சாந்தியாசனம் முதற்கொண்டு இன்றைய நிகழ்வை நமக்கு ஒரு அற்புதமான நிகழ்வாக ஏற்படுத்தி அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வாக நல்லசிவமையா அவர்களுக்கு காலச்சக்கரம் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி வரும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக அழைத்து இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்திற்கும் மற்றும் அதன் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் மற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வு சந்திப்போம் என்று நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. 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 வாழ்க வளமுடன். 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 நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அனுசியாம்மா. சார் வணக்கம் சார். சார் நம்ம 21ஆம் தேதி சென்னையில ப்ரோக்ராம் நடந்தது இல்லைங்களா? ஐயாவது இளர் பாஸ்கர் ஐயாவது. அந்த வீடியோ வேணும் சார் எனக்கு. சரிங்க. அது யூடியூப்ல தான் போட்டிருந்தாங்க. நான் கேட்டு பாக்குறேம்மா என்னட்டு. யூடியூப்ல கூட வரல சார். அன்னைக்கு வந்தது 2 நாள் வந்தது பார்த்தேன் நான். 8 மணி நேரம் வீடியோன்னு போட்டிருந்தாங்க.
ஆனா ஆமா திரும்ப லிங்க் இப்போ டைரக்ட் லிங்க் கொடுத்துருந்தாங்க. குடுத்திருந்தாங்க. பார்த்துட்டு இருந்தேன் நான். நானும் நேரா போயிருந்தேன் அங்க பார்த்தேன் எல்லாம். இருந்தாலும் சரி திரும்ப பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்த்தா, அம்மாவ கேட்டேன் நான். அகிலா அம்மாவ கேட்டேன். சரி நான் கேட்டு பார்க்குறேன் யார்கிட்டயாவது அப்படின்னு சொன்னாங்க. சரி 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 நம்மளும் யூடியூப்ல தாம்மா பார்த்தோம். சரி நான் ஐயாட்ட கேட்டுட்டு வேணா நான் அப்படி இருந்தா நான் ஷேர் பண்றேம்மா, குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நேரடியா போயிருந்தீங்களாம்மா அன்னைக்கு? ஆமா. நான் எங்க ஃபேமிலி எல்லாருமே அங்க போயிருந்தோம். அகிலா மேம் கிட்ட, ஐயா கிட்ட போட்டு நான் இது செல்ஃபி கூட எடுத்துக்கிட்டேன். ஐயா கூட சேர்ந்து. நன்றி, நன்றி. சிறப்பா நிகழ்ச்சியும் சிறப்பா இருந்தது. நானும் யூடியூப்ல பார்த்தேன். நிகழ்ச்சி சிறப்பா நான் இருந்துச்சு. நான் லைவ்ல பார்த்தேன். நேரா போய் பார்த்தேன். இருந்தாலும் திருப்பி வீடியோல பார்க்கும்போது கொஞ்சம் விட்டு போயிருந்தது. நாங்க ஒரு 10 மணி போல போனோம். அதுக்கு முன்னாடி நடந்தது. நாங்க ஒரு 4 மணி போல வந்துட்டு அதுக்கப்புறமா நடந்த ப்ரோகிராம் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரிப்பா அது அது எல்லாமே நல்லா இருந்தது. சரி திரும்ப பார்க்கலாம் நம்ப அப்படின்னு சரிங்க சொல்லிட்டு. சரிங்க சரிங்க சத்யா மேடம் கிட்ட கூட நேரா பேசிட்டேன். அஸ்ட்ராலஜி சத்யா மேடம் கூட பேசினா, சரி அகிலா சரி மேம் கிட்ட பேசி, ஹீலர் பாஸ்கரையா கூட பேசி எல்லாரையும் நேரா சந்திச்சு. நீங்க வரல போல இல்லைங்களா? இல்ல 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 வரலாம்மா. ம். அதுதான். கேட்டாங்க அகிலா மேம. ம். ஓகே, ஓகே. தேங்க்யூ. நன்றி ஐயா. சரிங்கம்மா சரிங்கம்மா நான் கிடைச்சதுன்னா நான் போட்டு வரேன் ஐயாட்ட ஆ, கேட்டு. குரூப்ல ஷேர் பண்ணுங்க. பார்க்கணும் சார். ஓகே. தேங்க்யூ நன்றிங்கம்மா. ஐயா. ம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.